தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் லிமிடெட் திருச்செங்கோடு 69வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா 14-11-2022 முதல் 20-11-2022 வரை. முதல் நாள் 14-11-2022 69வது கூட்டுறவு வார விழா சங்கத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சங்கத்தின் தலைவர் அவர்களால் கொடியேற்றப்பட்டது. சங்க பணியாளர்கள் அனைவரும் சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் வாசிக்க கூட்டுறவு கொள்கைகளை உறுதிமொழி எடுத்தனர். சங்க வளாகத்தில் சங்கத்தின் தலைவர், மேலாண்மை இயக்குனர், கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் பொது மேலாளர் மற்றும் பணியாளர்களால் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இரண்டாம் நாள் 15-11-2022 69வது கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு மண்டல இணை பதிவாளர் அவர்கள் சங்க வளாகத்தில் விற்பனை மேளாவை திறந்து வைத்தார். சங்கத்தின் சொந்த தயாரிப்பு பொருட்களான மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய், குளியல் சோப்பு, செக்கு எண்ணெய் வகைகள், அரிசி வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. சங்கத்தின் தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு தயாரிப்பு நிலையத்தினை பார்வையிட்டு விற்பனையை மேம்படுத்திட ஆலோசனைகளை வழங்கினார். மூன்றாம் நாள் 16-11-2022 TCMS மற்றும் ஈரோடு ஐ ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த இலவச முகாமில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து கொண்டனர். நான்காம் நாள் 17-11-2022 கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் நாமக்கல் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. TCMS சங்க பணியாளர்கள் வாலிபால், ஓட்டப்பந்தயம், ரிங்பால், த்ரோபால் மற்றும் போக்கோ ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். ஐந்தாம் நாள் 18-11-2022 நாமக்கல் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பாக மாவட்ட அளவிலான கூட்டுறவு வார விழா ராசிபுரத்தில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் சிறந்த கூட்டுறவு விற்பனை சங்கமாக TCMS தேர்ந்தெடுக்கப்பட்டு மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களால் கேடயம் வழங்கப்பட்டது. இந்த விருதினை சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற சங்க பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக சங்க பணியாளர்கள் அனைவரும் நாமக்கல் மண்டல இணை பதிவாளர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். ஆறாம் நாள் 19-11-2022 சங்க வளாகத்தில் கைத்தறித்துறை சார்பாக விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை திருச்செங்கோடு சரக துணை பதிவாளர் அவர்கள் குத்து விளக்கேற்றி விற்பனையை தொடங்கி வைத்தார். கோவையில் கொடிசியா வளாகத்தில் மாநில அளவிலான கூட்டுறவு வார விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், உயர்திரு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலர் மற்றும் உயர்திரு கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழ்நாட்டில் சிறந்த கூட்டுறவு விற்பனை சங்கமாக TCMS தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களால் கேடயம் வழங்கப்பட்டது. இந்த விருதினை சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். ஏழாம் நாள் 20-11-2022 நாமக்கல் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பாக சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தலைமையில் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது கடன் சங்கங்களா அல்லது கடன் சார்பற்ற சங்கங்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. சங்க பணியாளர்கள் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு பற்றி சிறப்புரை ஆற்றினார்கள்.